ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மலேசியா நீட்ட கோவக்காய் கட்டிங்ஸ் போடுறேங்க இன்னைக்கு. அதுதான் உங்ககிட்ட வந்து காட்டுறேங்க. அதை தொடர்ந்து அப்படியே உங்களுக்கு அறுவடையும் வருங்க. தொடர்ந்து பாருங்க. ஏன்னா கட்டிங்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கு வேண்டி இப்போ கட் பண்ணி விடணுங்க. கோவக்காய் கொடியை நிறைய பார்த்தீங்கன்னா இலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சுருண்டு சுருண்டு வைக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா தழைஞ்சிக்கும் அப்படின்றதுனால இப்போ கட் பண்ணி விட்றேங்க. கட் பண்ணி நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பைட்டில் வைக்கலாமான்னு யோசிக்கிறேங்க. இன்னொரு கொடி. அதுதான் உங்ககிட்ட வந்து இப்போ கட்டிங்ஸ் போடுறேங்க. நான் கட்டிங்ஸ் போட்டு வச்சு தளைஞ்ச உடனே உங்களுக்கு வீடியோவிலே சொல்கிறேங்க. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. வாங்க இப்போ வந்து கட்டிங்ஸ் போடலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நல்லா அழகாக கட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்மளுக்கு வந்து கொடி வந்து பார்த்தீங்கன்னா தளைஞ்சிக்குங்க. இது வந்து என்ன பண்ணணும், சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இந்த பாருங்க டம்பருக்குள்ளே வந்து மண் ரொப்பி வச்சுருக்கிறேங்க. இதில் வந்து நான் பதியம் போட்டு வைக்கிறேங்க. பதியம் போட்டு தளைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து நான் வீடியோவிலே உங்களுக்கு காட்டுறேங்க. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தான் எப்படி பதியம் போடுறேன் அப்படின்றதையும் காட்டுறேங்க. அவ்வளோதான் போடணும். அப்போதான் அது நல்லா தலையும். போடுங்க. இந்த மாதிரி கணுக்கு ஒவ்வொரு கணுங்க. இந்த மாதிரி கணு இருந்தால் போதுங்க. அதுக்கு விடும்போது இது பாருங்க, இப்படி மண்ணுக்குள்ள வச்சுட்டோம்னா போதுங்க. அவ்வளோதான், தளைஞ்சு வந்துக்குங்க. கொஞ்சம் இதுக்கப்புறம் தண்ணி விடுவோங்க. சூப்பரான கட்டிங்க, நல்ல ஒரு ஹெல்த்தான கட்டிங்க. வாங்க அடுத்து அறுவடை பண்ணலாம். பாருங்க, கட்டிங்ஸ் போட்டு வச்சுட்டுங்க தண்ணி விட்டுட்டு அறுவடை பண்ணிடலாம். இப்படிதாங்க தண்ணி விட்டு நம்ம நல்லா தூக்கி வைக்கணுங்க. இதை நான் தளைஞ்சதும் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில். கோவக்காய் கட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தளைஞ்சு நான் சேல்ஸுக்கே இப்போ பண்ணிகிட்டு இருக்கேங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து என்னால் வீடியோ கொடுக்க முடிஞ்சிங்க. நிறைய அறுவடை வீடியோ பெண்டிங் இருக்கிறதுனால 1 by 1 என்னால் வந்து கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சிங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ கோவக்காய் கட்டிங்ஸு முக்கால்வாசியே முடிஞ்சிருச்சிங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. இப்படி இந்த பக்கம் கிடைக்கும். பச்சை வரையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாமா? அவரைக்காயும் அப்படியே கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க. கொட்டை முத்தந்து விட்டுட்டு கொட்டை இல்லாத மட்டும் பறிக்கிறேங்க. குத்தவர் கொஞ்சம் அப்படியே காய் எங்கெங்க இருக்குது அப்படியே பறிச்சுட்டு போறேங்க. இலசை மட்டும் பறிக்கலாம். நான் உண்மையிலே அந்த கோழி அவரை இது நல்லா பேர் வச்சிருக்கிறாங்க. கோழி அவரைன்னு அழகா இருக்குதுங்க. பார்க்கவும் சரி. பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க, அருவா மாதிரி. இதெல்லாம் முச்சிருச்சு. பச்சை பட்டா வரையும் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. பறிச்சுட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்க காய் பாருங்க எப்படி கொத்தா எப்படி வச்சுட்டு வருது பாருங்க. நாங்கள் அந்த பக்கம் போயிடலாம். செடி பராமரிப்பு வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்க. ஏன்னா பராமரித்தா மட்டும்தாங்க நம்ம வந்து அறுவடை எடுக்க முடியும். இப்போ நிறைய மூக்குத்தியா வருதாங்க. விட்டோம்னாலும் முத்திடுதுங்க. அதனால காய் இப்போ நல்லா சமைச்சு சாப்பிட்டு பழகிட்டுங்க. இப்போ நல்லா சூப்பராக அந்த மூக்குத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துட்டே வருதுங்க. கலர் தாங்க இது. ஒன்றுமே எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூவும் இந்த காயினுடைய கலருங்க. பாருங்க, விதைக்கும் ரெடி ஆகிக்குதுங்க. எல்லாம் அப்படி அப்படியே ரெடி ஆகிக்க வேண்டியது. காய் பறிக்கும் போது தாங்க விதை காஞ்சி நின்றா அதையும் அப்படியே எடுத்துக்க வேண்டியது தாங்க.
மண்கலை வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே தாங்க இருக்குது. வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாங்க. வீடியோவில் எல்லா விஷயமும் உங்களுக்கு அப்பப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். பெருசாக இதுக்கு ஒன்று நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைங்க. பாருங்கள் டவர் பாருங்கள் என்ன அழகாக விதைக்கி விட்டுருக்குறேங்க. ஒரு டவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காய்க்கு மேலே விதைக்கி விட்டுருக்குறேங்க. இங்கே பாருங்கள் நல்லா பெருசாகவே ஆயிடுச்சுங்க. நல்லா காய ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க. 2 காய் விதைக்கி விட்டுருக்குறேங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டவர் தான் இங்கே இருக்குது பாருங்கள். இதுவும் பாருங்கள் நல்லா பெரிய காய்ங்க. இதை பறிச்சிடலாம். இது கொஞ்சம் காய் சரியில்லை. இந்த மாதிரி தரம் இல்லாத காயை விதைக்கி விடாதீங்க. தரமாக இருக்கிற காயை மட்டும் விதைக்கி விடுங்க. ஏன்னா தரம் இல்லாத விட்டோம்னா நம்மளுக்கு விதையுமே நல்லா வராதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொட்டை நல்லா முத்தனுங்கிறத பார்த்து விதைக்கி விடலாங்க. பச்சை வரையும் இன்னும் கொடுத்துட்டே இருக்குதுங்க. சூப்பராக காய்ங்க இது. பொல்லங்காவும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பரான பொல்லங்காங்க. அருமையாக இருக்குது பாருங்கள் பொல்லங்க. இன்னொரு பொல்லங்க இருக்குது. இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக போச்சுங்க. இதுலேயே பாருங்கள் காயெல்லாம் பாருங்கள் அப்படியே முற்றி போயிருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு அப்படியே காஞ்சி போயிருக்குது பாருங்கள். இங்கே ஒரு காய் இருந்தால் காயும் பறிக்கிறதுங்க, விதைக்கும் காய் எடுக்கிறதுங்க. 2மே நடக்குதுங்க இன்னைக்கு. நல்லா வெயில் காயறதுக்குங்க. விதை சீக்கிரம் நல்லா காஞ்சிருதுங்க. இப்போ கொஞ்சம் காய்களை தேடி தாங்க பறிக்கிறேன். லிக்யூட் தண்ணி மட்டும் இந்த வெயிலுக்கு நல்லா 2 நாள் கொடுங்க. வாரத்துக்கு கண்டிப்பாக 2 நாள் கொடுங்க. ஒரு நாள் நல்லா காய விட்டு கொடுங்க. ஏன்னா அதையுமே கமெண்ட்டில் கேட்குறீங்க, எத்தனை நாளைக்கு லிக்யூட் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்கு வேண்டி இந்த பதிலுங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு 2 டைம் கொடுக்கலாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. மண்புழு நல்லா உற்பத்தி ஆகுங்க மண்ணில். மண்ணை சாப்பிட்டு பண்ணுங்க. தண்ணியினுடைய பெனிஃபிட்ஸே அதாங்க. ஒரு விதை பார்த்தேன் கிடைக்கல. அதாங்க பார்க்கும் போது கிடைக்காதுங்க. நம்ம வேற ஏதாவது பார்த்தோம்னா அப்போ இருக்குங்க. சரி கொடியாவரமே பார்த்தீங்கன்னா இன்னும் காய் கொடுத்துட்டு தாங்க இருக்குது. முகுத்தி அவரையாக இருக்கட்டும், பச்சை அவரையாக இருக்கட்டும், எல்லா அவரையுமே இன்னும் கொடுத்துட்டு தாங்க இருக்குது. இன்னைக்கு மூக்குத்தி அவரை நிறைய இருக்குதுங்க. அதனால தான் முட்டை எல்லாம் முத்திடுன்றதுனால இன்னைக்கு அவசர அடியாக அறுவடை பண்ணுறேங்க. நான் அறுவடை பண்ணுற ஐடியாவே இல்லாதவங்க. சரி பார்த்தா நிறைய காய் இருந்ததுங்க. அதுதான் சரி அறுவடை பண்ணிடலாம். எப்படி கொத்தா காய் இருக்குது பாரு. சூப்பரான நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்ங்க. பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க காய். அப்படியே கையில் அள்ளி அள்ளி சாப்பிடணும் போல இருக்குதுங்க. நல்லா கொட்டை முத்திடுச்சு. விட்டோம்னா இது ஒரு பிரச்சனை தாங்க இருக்குது. நிறைய கீரைங்களும் இருக்குதுங்க. ஏற்கனவே கீரை அறுவடை பண்ணதை இன்னும் சமைக்காத இருக்கிறதுனால அப்படியே லைப்ரரியா தக்காளியும் அறுவடை பண்ணிக்கலாங்க. நாங்கள் அந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கம் வந்துட்டோங்க.
இந்த பந்தல் போடுறது எனக்கு அறுவடை பண்ண கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சுங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போங்க. ஈஸியாக காய் பறிக்கிறதுக்கு ஆகுதுங்க. மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி பந்தல் அமைக்கிறதும் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, காய் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஏன்னா இது உடனே நம்மளுக்கு உடனே தொட்டுறது கொடியை கட்டுற கட்டுற அந்த பக்கம் இருக்கா? சரி விடுங்க விடுங்க, நல்லா ஒடிச்சாவே வந்துடுது. மூக்குத்தி அவரைதாங்க நிறைய காய். லிக்விட் தண்ணி ஊற்றினே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா காய் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டே இருக்குதுங்க. இன்னும் தலையுதுங்க, இன்னுமே காய் கொடுக்குதுங்க. பாருங்க, இந்த காய் தான் நம்ம நேரமாக தேடிட்டு இருந்தோம். இது இங்கே இருக்கு. இப்படி கொத்தா காய்க்குது பாருங்க, இன்னும் அழகா இருக்குதுங்க. என்ன ஒன்று வெயிலுங்க, இப்போ வெயில் நேரத்துலேயே அறுவடை பண்ணுறோங்க. இந்த பூ கூட கீழே விழுறதில்ல பாருங்க. இங்கே ஒரு பொள்ளங்க இருக்குதுங்க, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பொள்ளங்காயே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருக்குங்க, அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க. இன்னும் லைப்ரரி தக்காளி அறுவடைலாம் இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்த அவரைக்காய் வீடியோவை கட் பண்ணுறேங்க. இந்த நீல வாழை கத்திரிக்காய்க்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, முள் இருக்குமான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, முள் இருக்கு பாருங்க, முள் இருக்குது பாருங்க. ரொம்ப ஜாஸ்தி முள் இல்லைங்க, கம்மியாக தான் இருக்கு. இது விதைக்கி விட்டுருக்குறேங்க. ஏன்னா இந்த ரகம் வந்து நல்லா இருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுன்றனால விதைக்கி விட்டுருக்குறேங்க. இங்கே பாருங்க, வெள்ளை நீட்ட கத்திரிக்காயும் இப்போ விதைக்கு ரெடியாகுது பாருங்க. இப்போதான் காய் விட ஆரம்பிச்சிருக்குதுங்க, இன்னும் விதைக்கு விடலைங்க. காய் பாருங்க, சூப்பராக வெள்ளை நீட்ட கத்திரிக்காய் ரெடியாகுது பாருங்க. இதுவுமே பாருங்க, நிறைய காய் விட்டுருக்குது பாருங்க. இந்த ரகம் பரவாயில்லைங்க, சூப்பராக நிறைய பூவும் எடுக்குது, நிறைய காய் வைக்கிதுங்க. நீங்கள் கத்திரிக்காய் அறுவடையும் உங்களுக்கு நான் காட்டலைங்க, இன்னொரு டைம் அறுவடை பண்ணிக்கலான்னு விட்டுருக்குறேங்க. இப்போ வந்து லைப்ரரியா தக்காளி மட்டும் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு தட்டு காட்டுறேங்க. லைப்ரரியா தக்காளியுமே நிறைய இருக்குதுங்க, போட்டிக்கோ பழச்செல்லியுமே இருக்குதுங்க, இங்கேயும் இருக்குதுங்க. சூப்பரான பழங்க, நல்லா அழகாக கொடுத்துட்டு வருதுங்க. நல்லா இப்போ எருவு கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஆகுங்க. எவ்வளோ பெரிய பழம் பாருங்க. மாடி தோட்டத்தில் இயற்கை முறையில் நம்ம வந்து இந்த மாதிரி விளைஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமும் இருக்குதுங்க, ஒரு மன நிம்மதியும் இருக்குதுங்க. இதில் ஆரோக்கியமாக சாப்பிட்றோன்ற ஒரு திருப்திங்க. மாடி தோட்டத்தில் அது ஒரு பெனிஃபிட்ஸுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விளைவிக்கலாம், நம்ம ஆரோக்கியமாகவும் சாப்பிட்லாம், ரெண்டுமே இதில் இருக்குதுங்க. லிக்விட் தண்ணி மட்டும் இந்த வெயில் காலத்துக்கு மெயின்டைன் பண்ணுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக இதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க. நான் பழம் பறிச்சுட்டு உங்களுக்கு வந்து தட்டு காட்டுறேங்க. நிறைய பழம் இருக்குது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால கொஞ்சம் கட் பண்ணுறேங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு தக்காளியுமே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. வாங்க தட்டை பார்க்கலாம். பாருங்க, முதல் தட்டு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை பாருங்க, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மூக்குத்தி அவரை இருக்குதுங்க, 3 பொடலங்காய் இருக்குதுங்க. லைப்ரரியா தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய ஒரு 5 கிலோ வருங்க, அந்த அளவுக்கு பெரிய தட்டுங்க இது. பாருங்க, சூப்பரான பழங்க, நாட்டு பழமும் இருக்குது,
ஹைபிரியா தக்காளி இருக்குதுங்க. அவரைக்காயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு வருங்க. அந்த அளவுக்கு இன்னுமே நம்மளுக்கு காய் கொடுக்குது பாருங்க. சூப்பரான தட்டு பாருங்க. சூப்பரான அவரைக்காய். நல்லா இலசுங்க. பிடிச்சாவே பாருங்க சூப்பரா பாருங்க ஒடியுது. நல்லா இலா அவரைக்காய்ங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.